சம்மந்தியம்மா, என்னமோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, அதான் கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம்ல, இப்போ சொல்லுங்க. அந்த சொல்கிறேன் இருங்கம்மா. கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துப்பா, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்பா. சம்மந்தியம்மா, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் என் மேலே எதுவும் கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா நானே சிவனேன்னு என் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஊருக்குள்ளே நான் அரசல் பொரசலாக கேட்ட விஷயங்களை வச்சு தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்கள். அதானே ரொம்ப டென்ஷன் ஆகுது, சொல்லுங்களேன். சரிம்மா, சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. நம்ம குடும்பத்தை பற்றி ஊருக்குள்ளே அரசல பொரசலாக நான் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்கம்மா. அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க முடியல. அந்தளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க. மோசமாக பேசுகிறாங்களா? அப்படி மோசமாக பேசுகிற அளவுக்கு என்ன நடந்துருச்சு இப்போ? சம்மந்தியம்மா, நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க சம்மந்தியம்மா. அப்போ தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கே கோவப்பட்டுட்டேன் அப்படியே. சரி சொல்லுங்கள். ஏற்கனவே குடும்பத்து மேலே ஏகப்பட்ட கண் இருக்குது. சரி, ஒரு நிம்மதியாக இருக்கட்டுமேனு கோயிலுக்கு வந்தால் நீங்கள் இங்கே ஒன்று சொல்லின்னு இருக்கிறீங்க. சரி சொல்லுங்கள், என்னென்னு? சரியாக தான் சொல்கிறீங்க. ஊருக்குள்ளே திருப்ப ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்கும் கண்ணு பொறுக்காது தான். அதெல்லாம் சரி தான். ஆனால் வீட்டு பசங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களேம்மா. என்ன என்ன தப்பா பேசிட்டாங்க? அதே உங்கள் புள்ளையால தான்மா இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. உங்கள் புள்ள சந்தோஷ் ஃபஸ்ட்டு இங்கே வந்து தங்கினாரு. அதில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேசினாங்க. அடுத்து அவங்க தங்கச்சி வந்து, அதாவது உங்கள் பொண்ணு வந்து தங்கச்சி. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த பேரும் வந்து இங்கே தங்கி இருக்கிறீங்க. கல்யாணம் ஆகிறதுக்குள்ளேயே மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறாங்கன்னா ஊருக்குள்ளே தப்பாக தானம்மா பேசுவாங்க. அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. காது கொடுத்து கேட்க முடியல சில விஷயங்களெல்லாம் அவங்க பேசுறது. உங்களே யார் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க சொன்னது? அப்படி பேசுகிறவங்கள நல்லா கேட்டு விட வேண்டியதானே? நீங்கள் எதுக்கு அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கேட்காம இருப்பேன் நான் சம்மந்தி. நானும் தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, சில விஷயங்களுக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் போயிடுது. அந்த நேரத்தில் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன பதில் சொல்ல முடியாமல் நின்னீங்க நீங்கள்? அப்படி என்ன கேட்டாங்க உங்களை? அது நான் ஏற்கனவே சொன்னது தான்மா. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து நீங்கள் பொண்ணு வீட்டில் தங்கிட்டு போகிறீங்க. வயசு பசங்க எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ உன் புருஷனோட இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நந்தினிக்கும் மணிமேகலைக்கும் என்ன கல்யாணம் ஆகலை, ஆனால் மாப்பிள்ளைங்களோட வெளியில் சுற்றுறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாரும் தப்பாக தானம்மா பேசுகிறாங்க. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. நீங்கள்லாம் போயிட்டு வரதையும் பார்க்குறாங்க, எப்படி இருக்கிறீங்கிறதும் பார்க்குறாங்க. அப்போ தப்பாக தானம்மா பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்களாம் பேசுகிறப்ப நம்மளுக்கு திருப்பி பதில் சொல்ல முடியலம்மா. எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கிறதுல என்ன தப்பு? நாங்கள் யாரும் தனி வீட்டில் இல்லையே. இப்போ நந்தினியும் சரி, சந்தோஷனும் சரி, அவங்க தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி இல்லையே. எல்லாரும் பெற்றவங்களோட தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக தப்பாக பேசணும்? இந்த காலத்தில் போயிட்டு இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டு. நீ படித்த பொண்ணு, நல்லா புத்திசாலித்தனமாக பேசுகிறம்மா. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பிரித்து பார்க்குறதுக்கே தெரியாது. அதுவும் இல்லாமல் வயசு பசங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறப்ப தப்புகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறாங்கம்மா. அதெல்லாம் அவங்களுக்கு புரியாதுமா சொன்னாலும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. எதனா பேசின்னு போட்டோம். இனிமேல் இது விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க. வயசு பசங்க ஒன்றா இருந்தால் தப்பு பண்ணுவாங்களா? சி, என்ன பேச்சு இதெல்லாம்? அந்தளவுக்கு எங்கள் பசங்களை தரங்கிட்ட போய் நாங்கள் வளர்க்கலன்னா? சரியாக தான் சம்மந்தி அம்மா சொல்கிறீங்க. நானும் நம்ம வீட்டு பசங்களை தப்பெல்லாம் சொல்லலை. எல்லாம் ஒழுக்கமான பசங்க தான். ஆனால் நம்ம கெட்ட நேரமோ என்னமோ பசங்க ஏதோ தப்பு பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு வாழ்க்கை தானே வீணாக போவோம். இந்த காலத்து பசங்க மனநிலையை புரிஞ்சிக்கவும் முடியாது. எப்போ என்ன பண்ணுங்கன்னே சொல்ல முடியாது. என்னத்தையாவது ஒன்று பண்ணிவிட்டு கல்யாணம்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு எதனா சொல்லிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம குடும்பத்துக்கு தானே அது கெட்ட பேர். இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் தவிர்க்கணுன்னா எல்லாரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறது நல்லது தானே. இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? அப்படியும் பேசுகிறீங்க, இப்படியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் பசங்க ஒழுக்கமான பசங்கன்னா அதுங்க ஏன் தப்பு பண்ண போதுங்க? அதுங்க அதையெல்லாம் பண்ணாது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்கள் குடும்பம் வந்து இங்கே தங்கிட்டு போகிறது தான் பிரச்சனையா? ஏம்மா ஷில்பா, நீங்கள் இங்கே வந்து தங்கிட்டு போகிறதுல தனிப்பட்ட முறையில் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எனக்கு உங்கள் எல்லாரை பற்றியும் தெரியும். ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணுன்னெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, சம்மந்திக்காரங்க இங்கே வந்து தங்கிட்டு போகிறாங்க, அவங்க பசங்களாம் இங்கே வந்து தங்கிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஊரில் ஏகப்பட்ட கண் இருக்குது உங்கள் குடும்பத்து மேலே. அதுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி கண் இருந்தாலே கெட்ட விஷயங்களெல்லாம் தான் அதிகமாக நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வைங்களேன், இது ஊருங்க, விஷயம் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிடும். பொண்ணு வாழ்க்கை தான் வீணாயிரும். வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே வந்துட்டு போகிறத தவிர்த்திங்கனாலே பல பிரச்சனைகளில் இங்கே முடியுங்கிறேன். எல்லாரும் வாயும் அடையோங்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பசங்க தப்பு பண்ணுவாங்க, பொண்ணு வாழ்க்கை வீணாயிரும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எந்த பொண்ணு வாழ்க்கை வீணாகும்னு கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களேன். ஏன்னா நானும் ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்களை தானே தள்ளி நிற்க சொன்னீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்போ என் புள்ள தப்பு பண்ணுவான், நந்தினி வாழ்க்கை வீணாயிரும். என் புள்ள ஏமாத்திடுவான் நந்தினியை. அதைத்தானே நீங்கள் சொல்ல வரீங்க?
தனிப்பட்ட முறையில் நான் எதையும் சொல்லலாமா, ஊரில் என்ன பேசிக்கிறாங்களோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் குடும்பமாக வந்து தங்கியிருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் புள்ள தான் அடிக்கடி இங்கே வந்து தங்கிட்டு போனார். அப்பத்துலேருந்தே வந்த பேச்சு தான் இதெல்லாம். அவரை பற்றி தான் எல்லாரும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளை பின்ன பசங்க எதனா தப்பு பண்ணிச்சிங்கன்னா நந்தினி வாழ்க்கை தானே வீணாக போவோம். அதுவும் இல்லாமல் பசங்க வண்டியில் போயிட்டு வர்றது விதமே சரியில்லைன்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்லலாம் நந்தினி அவர் கூட திரும்பி வருதீங்க. இதெல்லாம் சரியில்லைம்மா. நீங்கள் இங்கே வந்து தங்கிட்டு போகிறதுனால தான்மா இவ்வளோ பேச்செல்லாம் வந்திருக்குது இந்த ஊரில். அப்ப என் குடும்பத்தால தான் பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? நான் சொல்லலம்மா, ஊர் சொல்லுது. என் குடும்பத்தால தான் இவ்வளவு பிரச்சனை வருது, என் குடும்பத்தால தான் பார்வதி மன உளைச்சல்ல சுத்திக்கிட்டு இருக்குன்னா அப்படி நாங்க இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்பவே நான் திரும்பி போறேன். ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் சரியாதான் பார்வதி சொல்றேன். நாங்க இங்க வந்து தங்கறதுனால தான் எல்லாருமே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு நீயுமே நிம்மதி இல்லாம தானே இருக்கிற. எதுக்கு என்னால உன் நிம்மதி கெடணும் சொல்லு. நாங்க ஊருக்கே திரும்பி போறோம். என் பிள்ளை இங்க வந்து தங்குனது தப்பு தான். அவ ஏதோ மாமா வீடாச்சுன்னு வந்து தங்கிட்டான். 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் இங்க வந்திருக்கணுமே. நானும் புத்தி கட்டுத்தனமா அவனை அனுப்பி வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிடு, நான் கிளம்புறேன் என் பசங்களை கூட்டிக்கிட்டு. சரியா? ஏய், என்னடி ஷில்பா, நீயும் ஏன்டி இப்படி எல்லாம் பேசி என்ன சங்கடப்படுத்துற? இல்ல பாரு, உண்மையை சொன்னா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனசுக்கு சங்கடமா இருக்குது. என் புள்ளைய பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்க பார்த்தல. என் புள்ள அப்படியே ஏமாத்திடுவான் நந்தினி வாழ்க்கையை கெடுத்துருவானா? எனக்கு இதெல்லாம் கேட்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நான் என் பிள்ளைய எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வளர்த்துருக்கேன். அவன் யாரையும் மரியாதை இல்லாம கூட பேச மாட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாரு. ச்சே, நான் கிளம்புறேன் பாரு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இங்க பாரு ஷில்பா, நான் அதெல்லாம் போறேன்னு சொல்லிட்டேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாமா நீ? ஆமா அத்தை, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் வாங்க. ஆமா அத்தை, அதுதான் சரி. இப்படி வெளியே நின்று பேசுறது சரியில்லை, வாங்க. ஓடுங்க ஓடுங்க, நல்லா ஓடுங்க. இப்பதான் இந்த அலைமையில வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருக்குது. என்னென்ன ஆட்டம் போட்டீங்க எல்லாரும் சேர்ந்துக்கினு. அப்படியே கும்மி அடிப்பீங்கல்ல, இப்போ எப்படி அடிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். நான் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஊர் ஜனமே உங்களை காரி துப்புது. ஊர் பேச்சு வீண் போனதே இல்லை என்னைக்குமே. எந்த அளவுக்கு வேலை செய்து பார்த்தியா? இப்பவே அந்த முக்காடு பிச்சுக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டா. இது போதும் எனக்கு. இனி எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவீங்க பாரு. ஏ தேனே, அதை வராங்க பாரு, அந்த பையனோட அம்மா. ஆஹா, இவங்க தானா? நல்ல வசதியானவங்க போல இருக்குது. அப்ப அவங்க பையன் அப்படித்தானே இருப்பான். ஏய், கத்தி கித்தி பேசாத, பொறுமையா பேசு. அவங்க காதல எதனா விழுந்துற போதே அப்புறம் பிரச்சனை ஆயிரும். நம்மள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களோ. நம்ம எதுக்கு இதெல்லாம் நின்னுக்கிட்டு கேட்கணும்? நம்ம போவோம். ஏங்க, அந்த அம்மாவோட பையன் வீட்டு வாசல்ல யாரையோ கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்களே, அது இந்த பொண்ணா? ஏ, இந்த பொண்ணு இல்லடி, அது அவங்க வீட்டு பொண்ணு நந்தினி. நீ பாத்திருக்க மாட்டே அந்த பொண்ணு. ஆஹா, அப்ப இந்த பொண்ணு யாருக்கா? அந்த பொண்ணு அந்த அம்மாவோட மருமகடி. அந்த வீட்டுல ராகுல்னு ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனோட பொண்டாட்டி இது. ஓஹோ, பார்க்க நல்லா லட்சணமா அழகா தான் இருக்கா. நம்மளை பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளை பற்றி தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, என்ன இது? என் மலரே, வாயை வச்சுக்கின்னு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு இப்போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசின்னு கிடக்குற? அவங்க காதில் எதனா விழுந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடாதே. என் தங்கச்சி இப்பதான் ஊருக்கு வந்திருக்கிறேன், அதனாலதான் அவளுக்கு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன இல்லாததை போலாதது ஏன் சொல்லிட்டேன்? எல்லாம் நீங்க நேர்ல பார்த்து சொன்ன விஷயத்த தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, சும்மா வாயை மூடு. நான் சொன்னேன்னு இப்போ தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்காத, அமைதியாரு. நீங்க சொல்லித்தானே எனக்கு அவங்க வீட்டு விஷயம் எல்லாம் தெரியும், பின்ன வேற யாரு சொல்லி தெரியும்? சரி, கொஞ்சம் வாயை அடக்கி பேசு. யார் காதல்னா விழுந்துருச்சுன்னு வைய, ஏன் தலை தான் உருளும். அமைதியா இரு. சரி ஆண்டி, அங்க ஒரு ஆண்டி நின்னுக்கிறாங்களே, அவங்க யாரு? எந்த ஆண்டி? அங்க பாருங்க. ஐயோ, பார்வதியா? ஐயோ, இவ போயிருப்பானு நினைச்சேன் நானு. இப்ப நின்றுகிட்டு இருக்காளே. ஐயோ, என்னம்மா பார்வதி, இந்த பக்கம்? என் வீட்டுக்கு நான் போனோன்னா இந்த பக்கமாக தானே போயாகணும். ஆமல்ல, இந்த இருக்குது உங்கள் வீடு. சரிம்மா, நீ போ. நான் இந்த வெயிலில் கொஞ்சம் குழப்பத்தில் பேசிட்டேன். நீ போம்மா. சரிதான், ரொம்ப குழம்பி போயிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. சரிம்மா. அப்பாடா, போனாலே. ஐயோ, நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்க போது? அவங்கள ஈட்டு போட்டு 4 அடி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஊருக்குள்ள அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்களேன்னு. இங்கே பாரு, நான் ஒன்றும் தப்பாலாம் எதையும் சொல்லலையே. அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதைத்தான் சொன்னேன். என்னமோ போங்க, பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது, அவ்வளவுதான். அக்கா, அங்க புல்லட்ல 2 பேர் வராங்களே, அவங்க யாருக்கா? ஐயோ, வாடி வீட்டுக்குள்ள ஓடிடலாம். அந்த புல்லட்ல வராதே, அவர் தாண்டி இந்த பார்வதி ஆண்டியோட புருஷன் சிவகுமார், ஊர் தலைவர். வாடி உள்ள போயிடலாம். ஓஹோ, பின்னாடி ஒருத்தர் வராதே, அவரு அதுக்கு முன்னாடி போனாங்களா ஒரு அம்மா, அவரோட புருஷன்டி. உனக்கு எதுக்கிட்டு இந்த கேள்வி எல்லாம்? நீ வா, நம்ம மத்ததெல்லாம் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். இப்ப என்னதான்டா பிரச்சனையா ஷில்பாக்க? எதுக்கு இப்ப ஊருக்கு போகணும்னு குதிக்குதே? தெரியலடா, வீட்டுக்கு போனாதானே தெரியும். நீ போ முதல்ல.
என்ன ஷோபி சீக்கிரமா வந்துட்ட போல சாப்பிட்றதுக்கு? ஆமாண்டி, டிஎல் சார் கிட்ட பசிக்குதுன்னு சொன்னேன். சரிம்மா போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லவர்ல. ஆமாம்மா நல்லவர் தான். ஆனா சம்டைம்ஸ் கமல் சார் ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறாரு தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவர் சும்மா சும்மா இழிச்சுக்கிட்டே இருந்தா நம்மெல்லாம் சேர்ந்து அவர் தலையில மிளகா அரைச்சிருவோம்ல, அதனாலதான் அப்பப்போ ஸ்ட்ரிக்டாகிறாரு. அட போனந்தினி, நீ வேற. உங்ககிட்டலாம் அவர் ஏன்டி ஸ்ட்ரிக்டா இருக்க போறாரு? உங்ககிட்ட தான் நல்லா ஃப்ரெண்ட்லியா க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க கிட்டலாம் தான் ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஆஃபீஸ் நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காரு, மற்ற நேரத்தில் தான் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அட போடி நீ வேற. அவர் உனக்கு நிறைய ஃபேவர் பண்றாரு. அது உனக்கே நல்லா தெரியும். ஆனாலும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? ஃபர்ஸ்ட் அவர் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாகவே இல்லைன்னு, இப்போ எனக்கு நிறைய ஃபேவர் பண்ணுறாருங்கிற. என்ன ஃபேவர் பண்ணிட்டாரு அவர் எனக்கு? உன்ன மாதிரி தான் நானும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஆனால் உனக்கு மட்டும் ஆஃபர்லாம் சண்டே கொடுக்குறாருல, எனக்கு நான் கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏண்டி அவர் என்னமோ வாரம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஒரு வாரம் தானே கொடுத்துருக்காரு, அடுத்த வாரம் இன்னும் ரோஸ்டர் போடலைல்ல, அதுக்குள்ளே என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ கேட்டாலும் கேட்கலனாலும் உனக்கு இனிமேல் சண்டே தான் ஆஃப் வரும். இங்கே பாரு ஷோபி, தேவையில்லாமல் பேசாத. நான் ஏன்டி தேவையில்லாமல் பேச போகிறேன்? நீ வேணா பாரு, அடுத்த வாரமும் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் தருவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன் வாயை மூடிட்டு வேலையை பாரு. ஐயோ நந்தினி, நான் உன் ஃப்ரெண்டு டி. மற்றவங்க மாதிரிலாம் உன்னை தப்பாக பேச மாட்டேன் சரியா? நீ ஊர்ல இருந்து வரல, அதனால தான் உனக்கு ஞாயிற்றுக்கிழமையானா சார் உனக்கு ஆஃப் கொடுக்குறாருன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன சொன்ன இப்போ? நீ ஊர்ல இருந்து வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சார் ஆஃப் கொடுக்குறாருன்னு சொன்னேன். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னியே, மற்றவங்க மாதிரி நான் உன்னை தப்பாக பேசலன்னு. என்ன தப்பாக பேசுகிறாங்க? யார் என்ன தப்பாக பேசுகிறாங்க? நந்தினி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நீ வா, நம்ம லஞ்சு சாப்பிடலாம். மணி வந்ததும் அவள் நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பேச்சை மாத்தாத ஷோபி, என்ன விஷயம்னு சொல்லு. யார் என்ன தப்பாக சொன்னா? என்ன பேசுனாங்க? நான் அது எப்படி சொல்றது? உனக்கு என்கேஜ்மெண்ட் வேற ஆயிருக்கு. இப்போ போய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னா நீ அப்செட் ஆயிட மாட்டியா? ஷோபி, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு. நான் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு இன்னும் கேட்டால் பிடிக்கவே இல்லை. இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலான்னு கூட நினச்சேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன விஷயம்னு சொல்லு என்கிட்ட. ஓ அப்படியா? சிச்சோ, ஆனால் ஆஃபீஸில் இதெல்லாம் நார்மல் தான் நந்தினி. நான் பழைய ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ என்னையுமே அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த காசிப்பெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது. சரி, அப்படி என்ன தாண்டி என்னை பற்றி பேசுனாங்க சொல்லு. அது என்னன்னா, உன்னையும் கமல் சாரியும் வச்சு தப்பாக பேசுகிறாங்க. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, அவர் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாருல. அதுவும் இல்லாமல் லஞ்ச் டைம்லலாம் உன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு. அப்புறம் சனிக்கிழமையானா உன் பக்கத்துலேயே தான் ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிறாரு. உங்ககிட்ட நல்லா சிரித்து பேசுகிறாரு. இதையெல்லாம் வச்சு தான் தப்பாக கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடி அநியாயமாக இருக்குது? 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டா தப்பா உடனே கதை கட்டி விட்டுருவாங்களா? இது என்னடி இது? ஆஃபீஸ் தானே. ஐயோ, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தானே. பாதி பேர் என் என்கேஜ்மெண்ட்டுக்கும் வந்திருக்காங்க தானே. அப்புறம் எதுக்கு என்னை பற்றி இப்படி பேசணும்? என்னை டெய்லியும் சந்தோஷ் தான் பிக்கப் பண்ணுறப்பெல்லாம் பண்ணுறாரு. அதை வச்சு கூட எல்லாரும் என்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்கடி இப்போ தேவையில்லாமல் கமலையும் என்னையும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க? இங்கெல்லாம் இப்படிதான் நந்தினி. கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி பேசுவாங்க, அப்புறம் மறந்துட்டு வேற எதையாவது பேசுவாங்க, அவ்வளோதான். கொஞ்ச நாள் பேசுகிறாங்களோ, நிறைய நாள் பேசுகிறாங்களோ, ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயத்தை இப்படி கதை கட்டி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. என் கேரக்டரில் இங்கே அடிபடுது. முதல்ல எந்த புறம்போக்கு இப்படி பேசுனது? யார் சொன்னது உனக்கு இந்த கதையெல்லாம்? விக்கியும் தீபக்கும் தாண்டி சொன்னாங்க. அந்த புறம்போக்கு நான் எதாவது சொல்லிச்சுங்களா? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அவனுங்களே. சரி நந்தினி, ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காத, என்ன ஃப்ரீயாக விட்டுரு. சோபி, ஒன்றும் இல்லாத விஷயத்த கதை கட்டி ஒருத்தன் தப்பாக பேசுகிறான்னா அங்கே நம்ம கேரக்டர் அடிப்படும் சோபி. அதையெல்லாம் அப்படியெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு போக முடியாது. எந்த புறம்போக்கு சொன்னானோ அவனை இழுத்து போட்டு இதே இடத்துல 4 அடி அடிச்சேன்னு வையேன், பேசுகிற வாயு மூடும், சிரிக்கிற வாயு அடங்கும். பாரு இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. அவனுங்க தான் என்கிட்ட சொன்னானுங்க, அவனுங்களை நீ என்ன வேணாலும் பண்ணு. கண்டிப்பாக செத்தானுங்க இன்னைக்கு. நந்தினி இங்கே பாரு, ஷோபி கிட்ட நாங்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் அது எதுவுமே நாங்களாம் சொன்னது இல்லை, ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை தான் சொன்னோம். அப்படியா? சரி, உங்ககிட்ட எந்த புறம்போக்கு சொல்லிச்சோ அந்த புறம்போக்கு பேரை சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த புறம்போக்கு வேற யாரும் இல்லை, சௌமியான்னு தான் சொல்லிடலாமாடா? டேய் சும்மா இருடா, அப்புறம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். சும்மா இரு. எச்சக்கலை நாய்ங்களா, உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்காவ. எந்த புறம்போக்கு கம்முனாட்டி வாயில நல்லா வருது. எவன்டா சொன்னது? அதை சொல்லுங்கடா, எந்த புறம்போக்கு நாய் சொல்லிச்சுங்கன்னு சொல்லுங்க.
இருங்க, இப்பவே போய் கீழ்ச்சி விடுறேன் எல்லாத்தையும். ஐயோ இவன் என்னடா இப்படி பேசுறா? மணி இது ஆஃபீஸ் மணி, இப்படியெல்லாம் பேசாத. HR எல்லாம் பார்த்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும். எவன் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நந்தினியை பத்தி தப்பா பேசுறது யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அப்படி இல்லைன்னு வெய்ய ஒருத்தனை விட மாட்டான், எல்லாரையும் ஊறிச்சு ஊருக்கா போட்டுருவேன். டேய் சொல்லுங்கடா, உங்ககிட்ட எவன் இந்த விஷயத்த சொன்னது, இல்ல எவன் சொன்னது? வாயை திறந்து பேசுறீங்களா இல்லை செவிலியே வைக்கட்டா? நந்தினி, நாங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ். நந்தினி எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? எங்களுக்கு காதுக்கு வந்த விஷயத்த தான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஜஸ்ட் அப்படி ஆஃபீஸில் நடந்து போகும்போது யாரோ சொல்லி கேட்டோம், அவ்வளோதான். மற்றபடி யார் சொன்னாலாம் எங்களுக்கு தெரியாது. ஐயா பயங்கரமான கதையா இருக்குதே, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நந்தினி அவனை போடுறீனாலே. ஐயோ குட்டி சத்தம் சும்மா இருக்க மாட்டேங்குது. 3 வருஷம் என் கூட சேர்ந்து ஒன்றா படிச்சுட்டு இருக்கீங்க. நான் யாரு, நான் எப்படின்னு உங்கள் 2 பேருக்குமே நல்லா தெரியும். உண்மையை ஒழுங்காக ஒத்துக்கோங்க. உங்ககிட்ட யார் இப்படியெல்லாம் பேச சொன்னது, இல்லை யார் சொல்லி இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை ஒத்துக்கோங்க. இல்லைன்னு வெய்ய நான் எங்கே இருக்கேன்னு பார்க்க மாட்டேன், என் முன்னாடி யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். அடித்து நாசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுங்கடா, யார் உங்ககிட்ட இப்படி சொன்னது? பேசாதிரி, போடுறீ அவனுங்களா? என்ன நந்தினி, கச்சேரி ஆரம்பிச்சிட்ட போல? சார் என்ன சார் நீங்களே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நந்தினி கிட்ட சொல்லுங்க சார். நாங்க தான் ஏதோ தப்பா பேசுன மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டா. அவ எதையும் தப்பா நினைக்கலையப்பா. நீங்க தானே இந்த விஷயத்த உண்மையிலேயே ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. சார் நாங்களும் ஒன்றும் ஆரம்பிக்கல சார். எங்களுக்குன்னு அவசியம் இருக்குது. ஆபீஸ்ல இப்படி பேசிக்கிட்டாங்க, நாங்க கேட்டோம், அவ்வளவுதான். ஓ, அப்ப நீங்களா இந்த விஷயத்த ஆரம்பிக்கல, வேற யாரோ தான் பேசியிருக்காங்க, அப்படித்தானே? ஆமா சார். சரி, உங்ககிட்ட யார் சொன்னது? அது நாங்க ஆபீஸ்ல அப்படி கிராஸ் பண்ணி போனோம் சார். அப்ப ரேண்டமா யாரோ பேசிக்கிட்டாங்க, அப்பதான் நாங்க கேட்டோம். அப்போ போற போக்குல ஒரு விஷயத்த கேட்டு நீங்க அதை இங்க பரப்பிக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? சார் பரப்பெல்லாம் இல்லை சார். ஜஸ்ட் எங்க ஃப்ரெண்டு ஷோபி கிட்ட சொன்னோம், அவ்வளவுதான். ஓ அப்படி, சரி ஓகேப்பா. நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த இடம்பா? அது அது ஐயோ, என்ன இந்த கமல் துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். என் பேரு சொல்லிடுவானா? உங்களை தானேப்பா கேட்டுக்கிட்டு இருக்கேன். எக்ஸாக்டா எந்த இடத்துல கேட்டீங்க இந்த விஷயத்த? அட என்ன சார் நீங்க இவ்வளவு சாஃப்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் கேட்டா அவனுக்கு பதில் சொல்ல மாட்டாருங்க. 4 அடி போடுங்க. நந்தினியை போடுறீ அவனுங்களா? புறம்போக்குங்களா? வாயை திறந்து பேசுறீங்களா இல்லைன்னா வெக்கட்டா உண்டு? நந்தினி கொஞ்சம் பொறுமையாயிரு, டென்ஷன் ஆகாது. டேய் உங்ககிட்ட யாரா இப்படி எல்லாம் சொல்ல சொன்னது? சார் நாங்க யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணல சார். காதுல விழுந்த விஷயத்த தான் சொன்னோம். டேய் திரும்ப திரும்ப காதுல போக சுத்தாதீங்கடா. இந்த கம்பெனில நான் 6 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்த கேட்டீங்கன்னு என்கிட்ட சொன்னா கூட நான் யாரு சொன்னாங்கிறத சொல்லிடுவேன். நீங்க எதையுமே சொல்ல மாட்டீங்களேடா, அப்புறம் எப்படி நான் நம்புறது? ஐயோ மாட்டிக்கிட்டோம் மேடம், என்னடா பண்றது இப்போ? என்னப்பா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? நீங்க யாரு சொன்னாங்கிறத கூட சொல்ல வேணாம். எந்த இடத்துல இருந்து இந்த விஷயம் நீங்க கேட்டீங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. யாருன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் உங்களை. நீங்க இப்போ உண்மையை சொல்லுங்க. யாரு என்னையும் நந்தினியும் தப்பா பேசுனது? ஐயோ, இப்போ நம்ம குறுக்கில் போகலன்னா பசங்க உண்மையை ஒத்துப்பானுங்க, அப்புறம் நம்ம தான் மாட்டிப்போம். கமல், இதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு? நம்ம வேணா HR கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பேசிக்கலாம்ல. பசங்களோட ஒர்க் பண்ணுற டைம் கூட போகுது பாரு. HR கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதும் ஒண்ணுதான், பேப்பரை கசிக்கி குப்பை தொட்டியில் போடுறதும் ஒன்று தான், சரியா? நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. இவங்க என் டீமு, நான் பார்த்துக்கிறேன். இவங்க வேலை செய்யலைன்னா அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ கிளம்பிங்கிறது. நீங்கள் சொல்லுங்கடா, யார் உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொல்ல சொன்னது? ஐயோ சார் நாங்க கேட்டதை தான் சார் சொன்னோம். அட்டிங்க மயிரை ஒழுங்கு மாதிரியே சொல்லு. எந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்தெல்லாம் நீ கேட்ட? எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். நான்லாம் இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன். என் வேலையே போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எவனையும் சும்மா விட மாட்டேன். எந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்த கேட்டீங்க? இல்லை பக்கத்து பில்டிங்ல இருந்து எதனா கேட்டிங்களா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கடா. ஐயோ சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எவ்வளோ நேரம் தான் நானும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது? இனிமேல் என் வாயிலிருந்து வர வார்த்தைலாம் இதை விட கேவலமாக போய்கிட்டே இருக்கும். ஒழுங்கு மாதிரியே உண்மையை ஒத்துக்கோங்க. அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டு தானடா நீங்கள், இப்படியாடா பேசுவீங்க தப்பு தப்பா? ஏண்டா அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, நல்லா போயிட்டு நக்கி தின்னீங்களா அவள் என்கேஜ்மெண்ட்டில்? டெய்லியும் அவள் இங்கே அவளை பிக்கப் பண்ணுறப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? அதையும் மீறி அது பொண்ணுடா, எப்படா நீங்கள் இவ்வளோ தப்பாக பேசலாம்? என்ன வச்சு எப்படா நீங்கள் தப்பாக பேசுவீங்க? சார் சார் சாரி சார், ஏதோ ஒரு கடுப்பில் தான் அப்படி பேசிட்டோம் சார். சாரி சார். பேசிட்டோன்னா இவ்வளோ நேரம் யாரோ சொன்னாங்க நீங்க? அப்ப நீங்க 2 பேரும் தான் கிளப்பி விட்டீங்களா இந்த விஷயத்த? சார் என்னடா சார் மோருன்னு? விக்கி சொல்றா, எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிளப்பி விட்ட? நந்தினி அந்த பொறம்புக்கு நாய் தான் தப்பா பேசியிருக்கிறான். நான் நினைச்சேன் அப்பவே கேடு கட்டவன் பொறம்புக்கு நாய். அசிங்க பிடிச்ச நாயா, நான் என்னடா பண்ண உன்ன? எதுக்குடா என்னை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுன நீ? ஏய் உன்னதான்டா கேட்குறா, சொல்லு. நந்தினி சாரி நந்தினி, ஒரு கோவத்தில் தான் அப்படி பண்ணிட்டோம். கமல் சார் உனக்கு நிறைய ஃபேவர் பண்ணுறாரா? ஷிஃப்டெல்லாம் உனக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுக்குறாரு, லீவும் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை தராரு. அதான் ஒரு கடுப்பில் அப்படியெல்லாம் பேசிட்டோம், கதை கட்டி விட்டுட்டோம். சாரி நந்தினி. இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லை? என்ன
ஆபீஸ்னு கூட பார்க்காம மேல கைய வச்சுட்டாவ. செத்துருவீங்கடா இன்னொரு தடவை என்னை பற்றி எதனா பேசுனீங்கன்னா. என்ன நினச்சினுக்கிறீங்க? நான் கமல் கிட்ட பேசினாலும் இல்லை கமல் என்கிட்ட பேசினாலும் நான் அப்படியே போயிடுவேனா? அசிங்கமாக கேட்பேன் இன்னொரு தடவை என் மூஞ்சில் மூச்சிக்கண்ணா செருப்பால் வச்சிருவேன் பாடாங்கிறதே. நந்தினி சாரி நந்தினி, இந்த சாரி மயிரெல்லாம் கேட்டுக்கிட்டு என்கிட்ட இன்னொரு தடவை வந்துடாதீங்க. வந்தீங்கன்னு வைய சாயங்காலம் வருவான்ல யாழ், அவன்கிட்ட சொல்லி கச்சேரி ஆரம்பிக்க சொல்லிடுவேன். தாங்க மாட்டீங்க ரெண்டு பேரும். எதுவும் பேசாதடா, வந்துடுற போயிடலாம். போறானுங்க பெரு திருட்டுக்க போதி நாயங்க. இவனுங்களெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது. ஒரு அடியோடு ஏண்டி விட்டடிய? பொழைச்சி போட்டுன்னு தாண்டி விட்டான். வேலை பார்க்குற இடமா இருக்கு. இல்லைன்னு வைய அவனுங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன் நான். அதுவும் சரிதான். அப்புறம் நம்ம எதனா பிரச்சனை பண்ண போய் மாமாக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும். ஆனா இந்த விஷயத்த சும்மா விட்டுறக்கூடாது. சாயங்காலம் சந்தோஷ் அண்ணன் வந்ததும் நான் வெளியே சொல்லதான் போறேன். அவனுங்கள இன்னைக்கு விட்ட கூட தண்ணு துரத்தி அடிக்கணும்டி. ஐயோ மணி அதெல்லாம் வேணாம். உங்க அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம். ஏன்டி? வேணாண்டி. ஏற்கனவே இவனுங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட அடி வாங்கியிருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் அவருக்கு இவனுங்க ரெண்டு பேரையும் சுத்தமாக பிடிக்காது. இப்போ என்ன தப்பாக பேசியிருக்கானுங்கன்னு தெரிஞ்சதுன்னு வையன் அவர் சும்மா இருக்க மாட்டாருடி. நான் அவனுங்களை சும்மா பயமுறுத்துறதுக்கு தான் அப்படி சொன்னேன். நான்லாம் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல போகிறதில்ல. நீயும் சொல்லிடாத. என்னடி நந்தினி நீனு? அண்ணன் அறுத்தட்டி வச்சாதாண்டி அடங்கி இருப்பானுங்க இவனுங்க. அதட்டி விட்டா பரவாயில்ல, அடிச்சு போட்டுருவாருடி அவருக்கு இவனுங்களை சுத்தமாக பிடிக்காதுடி. நான் தான் சொல்கிறேன்ல, வேணாம் இந்த விஷயத்த சொல்ல வேணாம். ஆமாம்மா கரெக்ட். நந்தினி சொல்றது தான் கரெக்ட். மணி நீ இந்த விஷயத்தெல்லாம் சந்தோஷ் கிட்ட சொல்லாத. நாங்க யாரும் கூட சொல்ல மாட்டோம். போதுமா? சௌமியாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஓனனை பற்றி. உனக்கு தெரியாதா? விட்டுரு. சரி நானும் எதுவும் சொல்லல. ஆனா கமல் சார் சொல்லிட்டா சொல்லுவீங்களா என்ன? சந்தோஷ் கிட்ட சொல்றது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீ வேணும்னு சொல்லும்போது நான் இப்படி சொல்லுவேன், நானும் சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் சந்தோஷமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டா. ஸோ வேணாம், இதை அப்படியே விட்டுறலாம் சரியா? நீயும் எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அவனுங்க ஒரு எச்ச பசங்க சரியா? அவனுங்க பேசுனதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்காத, ஃப்ரீயாக விட்டுரு. சரிங்க கமல். அப்பாடா. கமல் சார், என்ன மணி? இவனுங்க ரெண்டு பேரும் பேசுறானுங்க, அடிச்சு விரட்டியாச்சு. ஆனா ஆபீஸ்ல சில பேர் நந்தினியை கிண்டல் அடிச்சு சிரிக்கிறதா நந்தினி சொன்னா. அப்ப அவங்கள எல்லாம் என்ன பண்றது? கிண்டல் அடிக்கிற எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு வச்சு அடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு காரணமாக இருந்தவங்கள அடிச்சாச்சுல்ல. இப்போ இந்த விஷயத்த இந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் பேசுவாங்க. ஸோ நந்தினியை கிண்டல் அடித்த விஷயத்த தன்னால் மறந்துடுவாங்க. வாயை திறந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் நந்தினியை பார்த்ததும். சூப்பர். காலேஜ்ல கூட நந்தினியை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. நல்லது தானம்மா. நெருப்பு மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பா. அவளை போயிட்டு இப்படி எல்லாம் தப்பா பேசணும்னா சும்மா விட்டுருவாள? பாத்தீங்கல்ல, 2 அடிதான் முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க மூலையில உட்காந்து அழுவானுங்க ரெண்டு பேரும். என்ன சௌமியா, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க? என்ன சடனா ஏன் பக்கம் திரும்பிட்டா? நீ நெருப்பு தான் நந்தினி. என்ன சௌமியா பயத்துல வளர்ற மாதிரி தெரியுதா? அவ நெருப்புன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, நீங்க கூட அவகிட்ட வாங்கிருக்கீங்கல்ல. அப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். கைஸ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஓடிச்சு பாரு, அதெல்லாம் கேட்டாலே ஓடிடும் இது. சரி போட்டோ விடு. நந்தினி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க கமல். நந்தினி நீ பேசிட்டு வா, நான் போய் என் வேலையை பாக்குறேன்னு. சரிடி மணி. நீ இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்ட. ஸோ அந்த ரீசன்னால தான் நான் உன் கூட உட்காந்து பேசுகிறேன், உன் கூட உட்காந்து சாப்பிட்றேன் சரியா? அப்புறம் உனக்கு நான் எந்த ஃபேவருமே பண்ணலை. அண்ட் உனக்கு சண்டே வாரம் ஆஃப் நான் கொடுக்கறதுக்கு காரணம் சந்தோஷ் கிட்ட கேட்டுக்கிட்டான். நீ ஊரில் இருந்து வர, ஸோ உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் உன்னை எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் பார்க்கல. இதெல்லாம் நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா கமல்? கரெக்டு தான். இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசினதுனால தானே இப்படியெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. அதுவும் இல்லாமல் உனக்கு என்கேஜ்மெண்ட் வேறு ஆயிருக்கு, கல்யாணம் வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் போய் இப்படியெல்லாம் பேசினா நீயுமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுவல்ல. அதனால என்ன திட்டேன்னா என்கிட்ட பேசாமல் போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால தான் சொன்னேன். அப்படியெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி ஓரமாக உட்கார்ற ஆள் நான் கிடையாது. அதுவும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களை நான் என்றைக்குமே பொழந்ததில்லை. பிரச்சனைக்கு காரணமானவங்களை மட்டும்தான் பொழப்பேன். கண்ணால் பார்த்துட்டம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், அப்படிதாங்க இருக்கணும். இப்போ வேறு எதனா பொண்ணாக இருந்ததுன்னு வைங்களேன், ஐயோ இப்படியெல்லாம் பேசிட்டாங்களேன்னு உக்காந்துருக்கோம். ஆனால் நந்தினி அப்படிலாம் இருக்க மாட்டா. ஷெவில் மேலே வச்சு ஓட விடுவா எல்லாரையும். சூப்பர் நந்தினி நீ. அப்புறம் கமல், எனக்கு ஒரு டவுட் இருக்குது கமல். உங்களுக்கு அந்த டவுட் வருதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களா? என்ன டவுட்டு? இந்த விக்கியும் தீபக்கும் சரியான தொடர் நடிகை பசங்க. இவனுங்க என்னை பற்றி இந்த அளவுக்கு தப்பாக இறங்கி பேசுகிறானுங்கன்னா இது இவனுங்களா பேசுன மாதிரி தெரியல. இவனுங்க சொன்ன காரணம்லாம் கூட எனக்கு நம்புற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ சௌமியாவால் தான் இவனுங்க இப்படி பேசுகிறானுங்களோன்னு தோணுது. அதுதான் என்னை பற்றி இப்படி தப்பாக பேச சொல்லியிருக்கோமோன்னு தோணுது. ஏன் நந்தினி அப்படி சொல்கிற? ஏன்னா சௌமியாவோட வரலாறு அந்த மாதிரி. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட அவளை பற்றி சொல்லியிருக்கேன்ல. எனக்கும் சந்தோஷக்கும் நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு முயற்சி பண்ணான். இப்போ எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு குற்றக்குழப்பி வேலையை பண்ணணும்ல. அதனால தான் என்னையும் உங்களையும்
இதுலயே சம்மந்தப்படுத்தி பேச சொல்லி இவ தான் சொல்லியிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. எனக்குமே இப்ப அப்படிதான் தோணுது நந்தினி. 2 பேருக்குமே தோணுதுன்னா அது உண்மையா தானே இருக்கும். சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? சௌமியாவே இழுத்து போட்டு அடிக்கலாமா? நீங்க வேற முடிஞ்சு போன கேஸை எப்படிங்க மறுபடியும் ஓபன் பண்றது? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அடுத்து எதனா பண்ணட்டும், அப்ப வச்சுக்கிறேன். அதுவும் சரிதான். ஆனா சீக்கிரத்திலேயே சௌமியா மாட்டுவா பாரு, கையும் களவுமா மாட்டுவா. அன்னைக்கு வச்சுக்கலாம் அவளை. நானுமே அவளுக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு திருப்பி. சேர்ந்தே கொடுப்போம் கமல், தாராளமா கொடுப்போம், கவலைப்படாதீங்க. சரிம்மா. சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குது.